ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் பொரியல் குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. கேரட் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, இப்போ கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் கேரட் கொடுங்க. கேரட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. கேரட் பொரியல் சிம்பிளாக ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொரியல் மாதிரியும் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாட்டி கடாய் வச்சுருக்காங்க, அதில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அவங்களோட ஸ்டைல், கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சிம்பிளாக நம்ம சிம்பிளாக எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், கடுகு, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் கருவேப்பிலை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பெருங்காயத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. அப்புறம் கேரட்டை நம்ம சிறுவி வச்சுருக்கோம்ல, அந்த கேரட்டை ஒரு சிலவங்க கட் பண்ணி போட்டுப்பாங்க. இது பாக்ஸ் அந்தமாரி கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம திருவி கொடுத்தோன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே நார்மலாகவும் நல்லாவும் இருக்கும். அந்தமாரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் திருவி போட்டிருக்கோம், நல்லா தோல் சீவி இந்த மாதிரி திருவி போட்டிருக்கோம். போட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டை போட்டு தண்ணி கிண்ணி எதுவுமே விடாதீங்க. இந்த உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்ட உடனே அந்த தண்ணியிலேயே கேரட் வேகும் பாருங்க, அது இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஒரு சிலவங்க தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சத்து கிடைக்காது. நீங்கள் அந்த சால்ட்டு போட்டோன்னா அந்த தண்ணி அந்த கேரட்டோட தண்ணியிலே வெந்துச்சுன்னா அது நல்லாவும் இருக்கும். ஒரு சிலவங்க ஆம்லேட் அந்த முட்டை போட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த தேங்காய் போட்டு செஞ்சு பாப்பாங்களுக்கு அந்தமாரி கொடுப்போம். நாங்களும் அந்தமாரி சாப்பிட்லாம். அதனால் தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த வேக்காடு கொடுத்துட்டு கேரட் அந்த தேங்காய் திருவுண தேங்காய் வச்சுருந்தோம். அதை ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, ரொம்பவும் தேங்காய் சேர்க்க தேவையில்ல, லைட்டாக ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு அது ஒரு 15 நிமிஷம் நம்ம திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். சுடு சுடு சாப்பாடில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்தமாரி கேரட் பொரியல் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எடுத்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு, ஆனால் நீங்கள் இந்தமாரி சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.